சரி, ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று நம்ம எஸ்வி டிவி நேயர்களுக்கு. பாட்டு நல்ல பாட்டா போடுங்க. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, பாட்டே போடுறா. Wait a minute. Who are you? என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. சாரி, எனக்கு தெரியாது. இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஃபேஸ்புக் தேவி அலை சிறுபழகி ஸ்னேகா அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வந்து சிறுபழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க. யூடியூப் ஃபுல்லாவே அப்படிதான் கூப்பிடுவாங்க, கமெண்ட்ஸ்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் சிரிச்சு காட்டுங்க அங்க கேமராக்கு. Then what to talk? No words. Crying is only coming. ஓகே, நீங்க பாடுங்கல்ல. என்ன பாட்டு? அதான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான், பருத்திக்குள்ளே பஞ்சை வச்சு எடுக்க வச்சான். இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? வலி அதிகமா இருக்கு, நைட்டை தூங்குறதே கிடையாது, ரொம்ப வலிக்குது. என்ன நம்ம தனிமை ஆகிட்டுமே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. இப்போ ஒரு குழந்தை இருந்தால் அதை பார்த்து நம்ம முகம் இதாகிடும். கன்சீவ் ஆகணும், இந்த வயிற்ற சாட்சின்னு நடக்கணும், அதை பெற்றுக்கும் போது பக்கத்தில் வந்து அப்படி திரும்பி பார்க்கணும், அந்த வலியோடு அந்த குழந்தைய பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போவும் தோணுது, என்ன தெரியுமா தோணுது, நான் தனியாக இருக்கக்கூடாது, நம்ம புருஷன் இருந்தால் தான் நான் குழந்தை பெற்றுக்க முடியும். என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு செருப்படி தான் விழும், நேரடியாக வந்தோன்னா கன்னத்தில் அடி விழும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இப்போ நிறைய பேர் பணத்துக்காக மாறிட்டாங்க. லைவ் போடுறதுல பணம் சம்பாதிக்கிறது, வீட்டுக்காரே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதான் கொடுமை. காஃபி போட்டுன்னு வந்து தராங்க, புறம் எடுத்துன்னு வந்து தராங்க, பிஸ்கெட் எடுத்துன்னு வந்து தராங்க. ஏன்னா நீ இன்னும் வேற கூட போய் அறுக்க போற, இங்கேருந்து அவங்களுக்கு காட்ட போற, அதை அவங்க பார்க்க போகிறாங்க. பணம் தானாக வந்து கொட்ட போகுது. இது யூடியூப்னால தான் வந்தது. யூடியூப்ல தான் மெம்பர்ஷிப் லைவ்னு ஒன்று வந்தது. 299 ரூபா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30-40 வரையும் இருக்கு. அப்பா, அந்த 40 கட்டியும் உள்ள போய் பார்த்துட்டு வரவன் இருக்கான். சினிமாவில் கூப்பிட்டாங்க, ஒரு 2 டைரக்டர் கூப்பிட்டாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் பேசும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னாரு. எடுத்து கேட்கறாங்க. ஆமா, டைரக்டரே கேட்டாரு. என்ன கேட்டாங்க? கேப்டன் விஜயகாந்தை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லையே, நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. இருக்கும் போதும் நல்லது செஞ்சார். அவர் போன பிறகும் 3 வேளை சாப்பாடு யாருமே போட முடியாது. இப்போ மக்கள் வந்து வயிறார சாப்பிட்றாங்கன்னா. சரி, உங்களோட நேச்சுரல் பியூட்டிக்கு என்ன காரணம்? பச்சை பருப்பு, கடலை பருப்பு, நம்ம சாப்பாடுக்கு செய்கிற அரிசி, மஞ்சள், குழம்புக்கு போடுற மஞ்சள். நீங்கள் அதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒரு கண்ணியமான இதில் கிடச்சிச்சுன்னா நான் பண்ணுவேன்னா அது என்ன கதாபாத்திரம்? அக்கா கேரக்டர், அம்மா கேரக்டர். அம்மா கேரக்டரா? எஸ்வி டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்து ஃபேஸ்புக் தேவி இருக்காங்க. ஃபேஸ்புக் தேவி அலை சிறுபழகி ஸ்னேகா அப்படின்னே சொல்லலாம். வணக்கம். வணக்கம். எஸ்வி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிறுபழகி ஸ்னேகா. சரி, ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஊருங்க? நான் வந்து சென்னை தான். சென்னை ஆவடியில் இருக்கேன். சென்னை ஆவடியாடா? நெருங்கிட்டப்ப நம்பலாம். நாங்கள் அம்பத்தூர், நீங்கள் ஆவடியா? சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th ஃபெயில். 10th ஃபெயில்? ஆமாம். சரி, உங்களுக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கு. 10th ஃபெயில் ஆனால் ஆகிட்டு போகுது, விடுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபெயில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு? அதுக்கப்புறம் வந்து ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஜூஸ் கடையில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா மேரேஜ் ஆச்சு. அப்படியே அதிலே போயிட்டு இருந்தேன். நம்மளுக்குன்னு ஒரு எதனா நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டணும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடியோ போட்டேன். அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து அந்த வீடியோக்கு போட்டுட்டு இருந்தேன். போடுவேன், டெலீட் பண்ணிவிடுவேன், திருப்பி போடுவேன். சரி, வீட்டில் கேட்கல, இதை பற்றி வீடியோ போடலாமா என்னான்ட்டு அவர்கிட்ட கேட்காமே வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னோடய ஆசையும் உள்ளே கட்டுப்படுத்தின்னு இருக்க முடியாதுல்ல. நம்மளோட வலிகள் வேதனைகள்லாம் நிறைய இருக்கும்.
ரீல்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீடியோ பார்த்து லைக்கு கமெண்ட்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையே தொடர்ந்து பண்ணலாமான்னு பார்த்தேன். மாமா வந்து டான்ஸ் மாஸ்டராக இருக்கார் சினி ஃபீல்டில். அவர் சொன்னார், உனக்கு திறமைலாம் இருக்குது, நீ பண்ணு, நல்லா வருவேன் அப்படின்னு சொன்னார். அதையே தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டிவி ஷோவில் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க, மாமனார் மருமகள் டாபிக் பேசுகிறதுக்கு. ஜி தமிழில் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் பேசினேன். ஃபஸ்ட்டு ப்ரோமோ எந்த தான் வந்தது. அதுக்கப்புறம் 2வது கூப்பிட்டுருந்தாங்க கலைஞர் டிவியில். இதுதான் ஹைலைட்டே. அங்கே போனேன், ரொம்ப வேறு லெவலில் பேசினேன். அங்கே பேசினது என்னென்னா, என்னோட குரல் வந்து உலகமெங்கும் பரவணும், அந்த குரலை வச்சு என்னோட வாய்ஸை வச்சு அவங்க நடித்து என்னோட குரல் நல்லா ஒலிக்கணும் அப்படி சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அது எப்படி நான் நினச்ச மாதிரியே உலகம் ஃபுல்லாக இந்த சிரிப்பழகி ஸ்னேகா குரல் வந்து எல்லாருமே வாய்ஸ் எடுத்து பேசினாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு என்னென்னா, என் வலி வேதனை எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் மக்களை எப்போவுமே நான் இருக்கிற கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் எல்லாருமே சிரிச்சிட்டே இருக்கணும். பேசிக்கலாக இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க, சிரிச்சிட்டே இருக்கவங்க, இன்னொருத்தவங்க கூட ஹாப்பியாக இருக்கவங்களுக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து அவங்க வந்து பேசிக்கலாகவே அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. எது ஒன்றுமே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளே நிறைய வலி வேதனை இருக்கும், ஹராஸ்மெண்ட் இருந்திருக்கும், நிறைய பேர் அவங்கள காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 4 பேர்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரி? வலி வேதனை இல்லாமல் இல்லை, சந்தோஷமாக இருக்குது. வலிகளை வந்து ஓரமாக வச்சுட்டு சந்தோஷத்தை மட்டும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் தொடர்ந்து பயணம் செஞ்சிட்ருக்கேன். வலி எக்கச்சக்கமாக இருக்குது. கல்யாணம் ஆகி வந்து 13 வருஷம் ஆகுது. 13 வருஷத்தில் நாங்கள் 2 பேர், நான் ரொம்ப லவ்வாக தான் இருந்தேன். அவர் வந்து சும்மா பணத்துக்காக தான் அவர் என் கூட இருந்திருக்காரு. ரொம்ப கட்டிக்கிட்டீங்களா? லவ் மேரேஜ் தான் எங்கள் 2 பேருக்கும். வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணினோம். பண்ணின்னு 13 வருஷம் ஆகுது. நான் வீட்டுக்கு போய் பெயிண்டிங் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். லவ் பண்ணி தான் ரொம்ப என்னை விட்டுட்டுலாம் இருக்கவே மாட்டார். பக்கத்தில் அந்த கையில் தான் படுத்து தூங்கணும். டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? டிவோர்ஸ்லாம் வாங்கலை, நீ பிரிஞ்சிரு சைன் போட்டு நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம். ஓகே ஓகே ஓகே. இவ்வளோ அழகான சிரிப்பழகி ஸ்னேகா விட்டுட்டு எப்படி இருக்கிறதுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியலையே. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களை விட்டுட்டு எப்படி அந்த அளவுக்கு போனாங்க. ஓகே. இப்போ பேசிக்கலா பாத்தீங்கன்னா யூடியூப் எல்லாம் வந்துட்டு இப்போ பயங்கரம் பூம்ல இருக்கு. அதனால எல்லாருமே அவங்களோட டேலண்ட் எடுத்து வெளியில போடுறாங்க. இப்போ உங்களோட டேலண்ட்ஸ் வந்து என்னென்னு நீங்க எந்த வயசுல கண்டுபிடிச்சீங்க? டேலண்ட் வந்து இப்போ ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. 5 வருஷமா தான் யூடியூப்ல இருக்கேன். இல்ல, உங்களோட குட்டி வயசு டேலண்ட்னு இருக்கும்ல. குட்டி வயசுல எல்லாம் டான்ஸ் ஆடுவேன், அப்புறம் பாட்டு பாடுவேன். இப்ப இந்த கலைஞர் டிவில கூட பாட்டு பாடி நானே ஊன் வயசுல தான் டான்ஸ் ஆடினேன். பார்த்தனே அழகு மலர் ஆட டான்ஸ் பயங்கரமா டான்ஸ் ஆடுனீங்களே. அந்த டீமே வந்து அதர பயங்கரமாவே கிடையாது, அது சிம்பிளா ஏதோ அவங்க கூட கேட்பாங்க, கண்டிப்பா எங்களோட நேயர்களுக்கும் மாதிரியே இருக்கே கால் சொரியான்னு கேட்பாங்க. எங்களோட நேயர்களுக்காகவும் நீங்க அழகா ஆடி காட்டணும் அந்த குழந்தைத்தனமான ஸ்டெப்பை. அந்த குழந்தைத்தனமான ஸ்டெப் ஆடுறதுனால நிறைய பேர் அதை வந்து பார்த்து ரசிச்சாங்க. சேனல்லே வியூவர்ஸ் போகலனாலும் அதை பார்த்து மனசார சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஷோவில் நான் ஆடினேன் அந்த சாங்கை. ஏதோ ஆடி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாங்கை ஆடி காட்டினேன். குயிலி மேமே நீங்க ஷாக் அடிக்க வச்சிட்டீங்க. ஆனால் நல்லா சிரிச்சாங்க. அந்த பேட்டி முடிகிற வரைக்குமே என் பக்கத்தில் தான் இருந்தாங்க, அதை விட்டு போகவே இல்லை. கடைசி வரைக்கும் நல்லா அன்பாக பேசினாங்க. குயிலி மேடம் இந்த அளவுக்கு அன்பாக இருப்பாங்களா? நான் அந்த ஷோவில் தான் அவங்க பார்த்த ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் எட்வைட்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல சூப்பராக அப்பேற்பட்ட கல்லையும் கரைய வச்சு சிரிக்க வச்சுட்டீங்க அந்த நிகழ்ச்சியில். கல்லையும் கரைக்கிற வைக்க மனசு தான் எனக்கு. யாராக இருந்தாலும் கரைச்சிருவேன், அன்பால ஜெயிச்சிருவேன் எல்லாரையுமே. உங்க கூட பிறந்தவங்களை பற்றி சொல்லுங்க, உங்க பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி 1, அண்ணா 1. தங்கச்சி வந்து மெடிக்கல்ல இருக்கு, அண்ணா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. ஓகே ஓகே. அப்பா அம்மாலாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்காங்க? சப்போர்ட்டா தான் இருக்காங்க. நான் இப்போதைக்கு அங்க எதுவும் போல. ஓகே. அப்ப நீங்க எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா வந்துட்டு நான் தனியா இது பண்ணி ஃபேஸ்புக்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல அமௌண்ட் வருது, அதை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். எத்தனையோ லேடிஸ் வந்துட்டு ஆக்சுவலா நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் வந்து இப்போ ஒரு சோஷியல் மீடியால அது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இப்போ ரொம்ப நல்லா ட்ரெண்டாக வரும், நம்மளோட முகம் வந்து நல்லா பரிச்சயமாகுது மக்கள் மத்தியிலனா 4 பேர் 4 விதமாக ஃபர்ஸ்ட் விமர்சனம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அது ஓகே, அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் வந்து சொசைட்டியில் வந்து ஃபேமஸ் ஆனது வந்து நல்லா சிரிச்சு இந்த மாதிரி டான்ஸ் ஆடி ஒரு மகிழ்விச்சு இந்த மாதிரி தான் வந்தீங்க. ஒரு 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 டிவி ஷோவில், ஒரு டிபேட் ஷோவில் தான் உங்களுக்கு இப்படி ஒரு சோகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க.
அது கன்சீவா இருக்கு. அந்த கன்சீவ் ஏன் உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு வேதனை? வலி இருக்கு, ரொம்ப வலி இருக்கு, இப்பவும் இருக்கு. இப்போ கூட நான் நினைக்கிறேன்னா இப்போ தனிமை ரொம்ப வலி அதிகமா இருக்கு. நைட்டு தூங்குறதே கிடையாது, ரொம்ப வலிக்குது. என்ன நம்ம தனிமை ஆகிட்டுமே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. இப்போ ஒரு குழந்தை இருந்தால் அதை பார்த்து நம்ம முகம் இதாகிடும். இப்போவும் தோணுது, என்ன தெரியுமா தோணுது, நான் தனியாக இருக்கக்கூடாது. நம்ம புருஷன் இருந்தால் தானே குழந்தை பெற்றுக்க முடியும். இல்லையே. நம்ம அப்படியும் ட்ரை பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுப்போம். கண்டிப்பா நீங்க பெத்துப்பீங்க. எனக்கு கூட இருக்கணும்ல ஒரு ஆதரவா, அதுக்காக நான் அதுவும் கண்டிப்பாக பண்ணுவேன். SVTVல இருந்து நாங்க கண்டிப்பா வருவோம், உங்களோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நாங்க டீமா வருவோம். புரியுதுங்களா? கண்டிப்பா இது நடக்கும். நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க. குழந்தை இல்லைன்றத வந்து இந்த தலகாணி வச்சு அது இந்த கை கால்லாம் உதைக்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்கும். அதை நினச்சி அங்கே பேசும்போது மனசார தான் பேசினேன், சும்மா டிவி ஷோவில் பேசணும்லாம் பேசல. அதனால ஆப்போசிட் பார்ட்டியே வந்து என்னை கட்டி பிடிச்சாங்க. குழந்தைய வேணான்னு நினச்சி இருக்காங்க பாருங்க, செகண்ட் பாப்பா வேணாம், குழந்தை சீக்கிரம் பெற்றுக்க கூடாதுன்னு சொன்னவங்களே ஓடி வந்து கட்டி பிடிச்சாங்க. அந்த டாபிக் வந்து அதில் வராது, கட் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்துச்சு. எனக்கு என்னன்னா குழந்தை வேணான்னு நினைக்கிறவங்களும் வேணும்னு பெற்றுக்கணுன்ட்டு பேசிட்டாங்க அந்த ஆப்போசிட்டில். அப்போ அவங்க மனசையும் நான் மாற்றிட்டேன்ல, கல்லாக இருந்த மனசையும் கரைய வச்சிட்டேன். எப்படிங்க டக்குன்னு இப்படி அழகாக சிரிக்கிறீங்க? அது சின்ன வயசுலேருந்தே வந்தது கூட. காசு பணம் தேவையில்லை, நம்ம அன்பாக பேசினா சிரித்தாலே போதும். நம்மளால ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும், நம்மளால கஷ்டப்படக்கூடாது. என்னையும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்களையும் சந்தோஷமாக பார்த்துப்பேன். என்னை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க சேனலில், வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு 1000 இருந்தவங்களாம் 1 லட்சம் வரையும் வந்திருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு அவங்க நல்லா இருந்தால் போதும். நம்மளால நல்லா இருக்காங்களா 4 பேர், அது போதும். நான் கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்துக்க நான் ரெடியாக இருக்கேன். அவங்களே கேட்பாங்க, ஒரு சேனல் வந்து டெலீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க மக்களே, டெலீட் பண்ணுவீங்களா கேட்பாங்க. டெலீட் பண்ணுவேன், ஆனால் மறுபடியும் மக்களே கேட்பாங்க, நான் ஆன் பண்ணிடுவேன் திருப்பி அப்படின்னு சொல்லுவேன். கலைஞர் டிவியில் கோயிலு கேட்பாங்க. ஓகே, நீங்கள் பாடுவீங்கல்ல? சூப்பராக பாடுவேன். பாடுங்களேன். என்ன பாட்டு? என்ன உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? இந்த ஸ்பாட்ல ஏதாவது ஒரு பாட்டு. அதே அழகு மலர் ஆடவே பாடுங்க. நீங்க பாடுனீங்கன்னா உண்மையா சுகன்யா பாடுற மாதிரியே இருக்கும். பாடணுமா இந்த பாட்டை? பாடுங்க பாடுங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு பாடுங்க. கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான், பருத்திக்குள்ளே பஞ்சை வச்சு எடுக்க வச்சான், அப்பத்தான் கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சா, பருத்திக்குள்ளே பஞ்சை வச்சு எதுக்கு வச்சா. சூப்பரா இருக்கீங்க. கருத்த மச்சான் தான் பாடணுமா? ஏன் அப்ப செவத்த மச்சானுங்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஏன் அதை செவத்த மச்சான் பாடக்கூடாது? அது எப்படி பாடுறது? செவத்த மச்சான் கஞ்சத்தான எதுக்கு வச்சான்னு. செவத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சா, பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா, அப்பத்தான் எப்பத்தான். சூப்பர் சூப்பர் மேம். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு பயங்கரமான விஜயகாந்த் சாரோட விசிறி அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஆமா. உங்க விஜயகாந்த் சாரோட பாட்டை பத்தி ஒன்று பாடலாம்ல? பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு நடந்து வரோம் ஜோராங்க தங்க ரகம், அடனி தங்க கட்டி சிங்க குட்டி, ஓம் பேர சொல்லும் பட்டி தொட்டி, தன்னா நன்னா தன்னா நன்னா தன்னா நன்னா நன்னா. ஓகேவா? சூப்பர். இதெல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டு கேட்டு ரசிக்கலாம் போல இருக்கு. நிறைய பாட்டு பாடுவேன். லைவ்ல பாட்டு தான் என்னோட இது, ஃபேஸ்புக் லைவ்ல ஓகே பாட்டு தான் எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு தான் எல்லாம் பைத்தியம் பிடிச்சி திரியிறாங்க போல இருக்கு ரசிகராகி. ஓகே மேம், இப்போ யூடியூப் இல்ல, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மே இல்லைன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்களோட டேலண்ட் எப்படி வெளிக்கொண்டு வந்திருப்பீங்க? டேலண்ட் வெளிக்காட்டுறது எப்படின்னு கேட்குறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன், எதனா பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். கிடைச்சா எது பண்ணுவோம், எது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அது பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு சமையல் வேலையில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருக்குது. இப்போ கூட நான் இப்போ மிளகாத்தூள் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். வெள்ளிக்கிழமைலேருந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே வச்சு கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து என்னோட சமையலுக்கு அடிமையானவங்களாக இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு 40 பேர்கிட்ட வந்திருக்காங்க யூடியூபர் என்னை பார்க்கறதுக்கு. அவங்களுக்குலாம் சமைச்சு நிறைய போட்டிருக்கேன் நான்வெஜ்ஜு.
அதையே வந்து கருவாடு தொக்கு. ஆஹா. நிறைய பேர் கேட்குறாங்க சாப்பிட்றவங்க இதெல்லாம் பண்ணலாம்ல, நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நான் இந்த வீடியோவும் போட்டுன்னு இருந்தேன். ஒரு 8 பேருக்கு சமைச்சு கொடுத்துட்ருந்தேன் நம்ம வீட்டு பக்கத்துலேயே. அவங்க கூட போய் கால் பண்ணுறாங்க, இப்போ போகிறதில்ல. சரி ஒரே இதுவாக இருக்கணும், எல்லாத்துக்கும் போகணுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஒரு பிஸ்னஸ்லேயே இருக்கணும். இதை பண்ணணும் அதை பண்ணணும் மாற்றி மாற்றி பண்ணால் நம்மளால முடியாது. அதனால் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வெள்ளிக்கிழமைலேருந்து வரணும். மக்களோட சப்போர்ட் எல்லாமே வேணும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எங்கே ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரியெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது? சிரிப்பழகி ஸ்னேகா ஹோட்டல் இல்லை ஃபேஸ்புக் தேவி ஹோட்டல் ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது? பண்ணலாம், ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் பண வசதி வேணும்ல. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு அதை வேற மாதிரி கொண்டு போகலாம்ல. எல்லாமே ஹோட்டல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்லா சமைப்பேன், என்னோட கைப்பக்குவம் நல்லா இருக்குன்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணி ஒரு பெரிய லெவல் ஆயிடுவீங்கல்ல. பண்ணலாம், ஆனால் சப்போர்ட் வேணும். யாருமே இல்லாமல் இப்போ நிற்கிறேன். கொஞ்சம் ஸ்டடி ஆகணும், அமௌண்ட் சேர்க்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஓகே, சமுதாயத்தில் நிறைய லேடிஸ் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட கணவரோட ஏமாற்றம், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு லேடியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து மனசு ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பான முடிவு எடுத்துருவாங்க. சில பேர் அப்படியே இன்னும் வீட்டுக்குள்ளேயே போட்டு முடங்கிடுவாங்க. ஆமாம், நிறைய டிப்ரெஷன்ல சிக்கிறவங்க வந்து இந்த லேடிஸ் தான். ஆம்பளைங்களை சிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இருக்கும் அவங்களுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சிகரெட் பண்ணிடுவாங்க, சரக்கு போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்பாங்க, சுற்றுவாங்க, அப்படியே மைண்ட் டைவர்ட் ஆகிடும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் நம்பி நாடி வாழாதீங்கன்னு சொல்கிறேன். யாரையும் நம்பக்கூடாது. நம்ம லைஃப் ஃபுல்லாக இவங்க கண்டினியூவாக நம்ம கூட வருவாங்களான்ட்டு நம்ம யோசனையோடு தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் யாருமே பயணம் செய்ய மாட்டாங்க லைஃப்பில். திடீர்னு ட்ராக் மாதிரி அவங்க போகிறதுக்கு இருக்கலாம். அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலான்ட்டு. நம்ம பேக்ரவுண்டில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீ கீழே விழுந்தேன்னா தூக்கி விட ஆள் இருக்கணும். தனிமை எப்படியும் வந்து கூட வரவங்க வரவே மாட்டாங்க. இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்தது, யார் லைஃப்பில் நடந்தாலும் பெண்கள் தைரியமாக இருக்கணும். அவங்களோட முயற்சியை கையை விடாமல் மேலே வரணும். அந்த சூசைட் பண்ணுறதெல்லாம் வேணாம். தப்பான முடிவு. பெற்றவங்களுக்கு இழப்பு, அப்புறம் அவங்களோட வளர்ச்சியே அவங்கக்கிட்டே இருக்குது. அதை வந்து அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிடுறாங்க. நானுமே பண்ணணுன்னா பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து அந்த இது இல்லை. நம்மளை நம்பி இவ்வளோ மக்கள் இருக்காங்க. இப்போ நானே எனக்கே எது ஒன்றா எவ்வளோ ஜனம் தெரியுமா வரும். சீக்கிரம் அப்படியே பாலிடிக்ஸில் இறங்கி ஏரியா கவுன்சிலர் ஆகிடுங்க. இறங்குங்க. கேப்டன் இதுலயே வந்து மகளிர் அணி தலைவியா வாங்கன்னு ஒரே பண்ணுங்களேன். ஏன்னா இப்போ ஒரு லேடிஸோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப நீங்க இறங்குனீங்கன்னா, மகளிர் சார்பா இறங்குனீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு வந்து அது ஹெல்ப்பா இருக்கும்ல. கண்டிப்பா இறங்கிடுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, வரீங்க ரசிகன் மட்டும் சொல்றீங்க, ஆனா இதுல வரவே மாட்டீங்களே கேட்குறாங்க. ஆனா நான் போனேன்னா நல்ல மரியாதை, நல்லா இவ்வளவு தூரம்லாம் மரியாதை கொடுப்பாங்களா யோசிக்கவே இல்லை. சினிமாவில் நடிக்க வேண்டியதானே? சினிமாவில் கூப்பிட்டாங்க, ஒரு 2 டைரக்டர் கூப்பிட்டாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் பேசும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னாரு. எடுத்து கேட்கறாங்க. ஆமா, டைரக்டரே கேட்டாரு. என்ன கேட்டாங்க? கால் பண்ணாங்க ஒருத்தர் மூலியமா, ஒரு தம்பி மூலியமா கால் பண்ணாங்க. வீடியோ பார்த்துட்டு அவர் லிங்க் அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ நான் பேசும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு நாள் பேசும்போதே இதை தான் சொன்னார், இதுக்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சரி நான் சாதாரணமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அவர் மெசேஜ்லாம் போட்டுகிட்டே இருந்தார். இதுக்கு மேலே நம்ம அதில் ஈடுபாடு வேணாம், நம்ம இது மாதிரி வீடியோ போட்டோன்னு இப்படியே இருந்துருவோம். இந்த சீரியலு அந்த மாதிரி சின்ன கேரக்டர் கிடச்சா போவோம். எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கடைச்சல் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து தான் ஆகணும். ஆமாம். இப்போது உங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கறதுக்கு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க சினிமாவில் ரோல் எதுவும் கேட்கல. இந்த சிரிப்பழகி ஸ்னேகா அந்த வீடியோலாம் பார்த்துருப்பாங்க போல. சரி காமெடி கேரக்டர் கூட கொடுத்துருக்கலாம். எடுத்தடுப்புக்கு எந்த ரோல்னே சொல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட். உங்களுக்கு யார் கொடுத்தது நம்பர்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்துமே. அவர் கால் பண்ண உடனே பெரிய டைரக்டர் தான், அவர் பேர் தெரியல எனக்கு. ஃபோன் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லியுமே அவர் மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பிளாக் லிஸ்ட்டில் போட்டேன். அவ்வளோதான். ஸோ சினிமா பக்கமே போகிற மாதிரி இல்லை. வேணாம்ப்பா, நம்மளே நம்ம மந்திரியா இருந்துக்கலான் இருக்கீங்க. ஓகே, இப்போ இன்னொன்று லைக் எப்படி சொல்றது, இப்போ சுய தொழில் பண்ணி நிறைய பெண்கள் வந்து முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அபரீத ஆசை, அது ஒரு விதமான போதை அப்படின்னே சொல்லலாம். பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆபாசமான வீடியோஸ் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறீங்களா? வருதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இப்போ நிறைய பேர் பணத்துக்காக மாறிட்டாங்க.
இந்த லைவ் போடுறதுல பணம் சம்பாதிக்கிறது, வீட்டுக்காரே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதான் கொடுமை. காஃபி போட்டுன்னு வந்து தராங்க, புற எடுத்துன்னு வந்து தராங்க, பிஸ்கெட் எடுத்துன்னு வந்து தராங்க. ஏன்னா நீ என்ன வேற கூட போய் அறுக்க போகிற, இங்கேருந்து அவங்களுக்கு காட்ட போகிற, அதை அவங்க பார்க்க போகிறாங்க. பணம் தானாக வந்து கொட்ட போகுது. இப்படிலாம் வாழக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பணம் எப்படி வேணால் எந்த இலைக்கும் கொட்டு போய்விடும். நம்ம இப்படி தான் வாழணும்னு நினச்சா இப்படி வாழணும். அது தப்பான இது வேணாம் தான் நான் நினைக்கிறேன். நிறைய அதாவது பெண்களை வந்து இழிவா பேசுறாங்க, கற்பழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தி ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா வாய்ஸ் கொடுங்கன்றாங்க. பேசுறேன்னே நான் எல்லாத்துக்குமே பேசுறோம்ல. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெண்களே தங்களை இழிவுபடுத்திக்கிறாங்க. எதிர் வீட்டு பையனோ எதிர் வீட்டு அங்கிளோ வந்து நம்மள பேசல, இவங்களே 2 பீஸ் லைவ் போடுறேன்ட்டு இது வரைக்கும் காமிச்சா ஒரு ரேட்டு, இதுக்கு கீழே போனா ஒரு ரேட். வாட்ஸ்அப்ல வராங்க. இப்ப ஒருத்தர் பண்றதுனால என்னோட லைவ்ல வராங்க. என்னோட லைவ்ல வந்து வாட்ஸ்அப் கால் வரீங்களா, வீடியோ கால் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இங்க அதுக்கு தேவையான ஆளு அங்க இருப்பாங்க, அங்க போங்க. இது வந்து டீசெண்டா போட்டுட்டு இருக்கேன் லைவ், இதுல எல்லாம் வந்து கேட்காதீங்க, அதுக்குன்னு பொம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க, அங்க போங்க அப்படின்னு. இப்போ ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பெற்றிருக்காங்க, சில பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நியூலி மேரிடாக இருக்காங்க, ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோடயே வந்து இந்த மாதிரி லைவ் போடுறாங்களே. ஆக்சுவலாக இந்த லைவ்ல எப்படி இந்த மாதிரி கான்செப்ட் வந்தது? இது யூடியூப்னால தான் வந்தது. யூடியூப்ல தான் மெம்பர்ஷிப் லைவ்னு ஒன்று வந்தது. இவ்வளோ அமௌண்ட் கட்டினா அந்த 10 பேர்னா 10 பேர் மட்டும் தான் அந்த லைவுக்குள்ளே பார்க்க முடியும். பொதுவான ஆளுங்களாம் வர முடியாது. நார்மல் லைவில் வந்து எல்லாரும் வரலாம். நார்மல் லைவில் வந்து இது பண்ணிப்பாங்க, ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் பண்ணிப்பாங்க. இத்தனை மணிக்கு லைவ் அதில் வந்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. அதில் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு ரேட்டு 1500, 2000, 290லேருந்து 299 ரூபா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30-40 வரையும் இருக்கு. அப்பா, அந்த 40 கட்டியும் உள்ள போய் பார்த்துட்டு வரவன் இருக்கான். எப்படி கிடைக்க போகுது? கொண்டாட்டி இருக்கும், எல்லாமே இருப்பாங்க. ஆனா அதுல போயிட்டு என்ன பார்க்க போறா தெரியல எனக்கு. அதுல வந்து ஒரே நாள்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. உங்களோட சுற்றுப்புற சூழல்ல இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டீங்களா இந்த மாதிரி ஏன் பண்றீங்க அப்படின்னு? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் கேட்பேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. இப்போ வந்து அது பண்றது வந்து ஒரு 4 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் மட்டும் அந்த லைவை பார்க்குறான். ஒருத்தன் வந்து அவன் டவுன்லோட் பண்ணிடுறான் அந்த வீடியோவை. சொல்றேன், அதுல சப்ஸ்கிரைப் பண்றவங்கள டவுன்லோட் பண்ணலாம் கண்டிப்பா. அதை போடுறவன் வெளியே விட்டுறானா அது வாழ்க்கை தான் நாசமா போகும், அசிங்கமாகும்ல. நம்ம கஞ்சோ குழோ நிம்மதியாக குடிக்கணும், மான மரியாதையோட வாழணும். அதுதான் நான் சொல்றது. என்ன சொல்றீங்க? பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுடலாம், இந்த மாதிரி உடம்பை வித்து சாப்பிட்றது அது தப்பு. நிறைய பேர் இந்த மாதிரி ஆபாசமான வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து வாய்ப்புகள் அதுல இருந்து சினிமாக்கும் வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ இதே மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தா ஃபியூச்சர்ல பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இருக்காது. சோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன உங்களோட கருத்து சொல்ல போறீங்க? என்னோட கருத்துனா டீசெண்டாக போட்டால் தான் நல்லது. இன்றைக்கி வந்து பணம் இருக்குன்னு பணம் சம்பாதிக்கிறோன்னு வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் பெத்த பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல, மான மரியாதை போவோம். ஸ்கூலுக்கு போனால் உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயமா தோணும், அசிங்கப்படுத்துவாங்க. பெத்த பிள்ளைங்களையும் வீட்டுக்காரையும் நினச்சி ஒழுக்கமாக வாழறது தான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இன்னொன்று, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி மீடியாவில் வந்து கொஞ்சம் நல்லா பிரபலமாகணும், அதுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. உங்களை இந்த மாதிரி ஊக்குவிச்சு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, யாராவது அது மாதிரி சொல்ல முடியுமா? அபி பார்வதி கரூரில் இருக்காங்க. அவங்க தான் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஸ்டாவில் வீடியோவே போடாமல் இருந்தேன். முதல் அவார்டு அவங்களது தான், கோயம்புத்தூரில் வாங்கினேன். அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டு, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன தப்பாக பேசிட்டாலும் அவங்க கேட்பாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. புரணி பேசுகிறவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? புரளின்னா, நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சீமந்தம் பண்ணேன், யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு வந்து நான் ஏசி ஸ்பேர் கடையில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து அந்த பொண்ணு, என்னம்மா சீமந்தம் பூ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நானே தான் பண்ணிக்கினேன், எனக்கு யாரும் பண்ணலை, சாப்பாடு கூட செஞ்சு கொடுத்தாங்க, எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நம்மளுக்கு குழந்தை இல்லைல்ல, அப்போ அந்த சீமந்தத்தை அவங்களுக்கு பண்ணி பார்ப்போம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்னென்ன சாப்பாடோ தேவையானது எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு செஞ்சு விட்டேன். அந்த வீடியோ பார்த்தவங்கன்னா அவங்களோட அத்தை, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சி லைவ்லேயே பார்த்துட்டு என் கடைக்கு வந்துட்டாங்க. வந்து இது மாதிரி நீ நல்லது செஞ்சுருக்க, என்னோட மாமனார் அவங்க பேத்தி தான் இந்த பொண்ணு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு, இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வீடு தேடி வந்தாங்க, அவங்க பையனை கூப்பிட்டு வந்தாங்க, நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம்
அதிகமாக வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம கூடவே இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். எல்லாருமே இப்போ நீங்கள் என் கூட பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிவிடுவேன். ஒரு சிலர் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம கூட மட்டும் தான் இருக்கணும், மற்றவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் அப்படி இல்லை, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி பேசினாங்க. திரும்ப நம்ம வீட்டுக்குலாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம். நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் எல்லா ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் தப்பாக சொல்லி என்னை பற்றி சொல்லி அதில் மன உளைச்சலாகி 3 மாதம் ஒரு ரூம்லேயே அடங்கி கிடந்தேன். அழுவுறது, இருக்கக்கூடாது, செத்துடணும்னு நினைக்கிறது. அதில் கூட காப்பாற்றுறது அபிபாரதி சிஸ்டர் தான். ஏன் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க? அந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணாங்க. ஒருத்தர்கிட்ட அவங்கள வந்து ஒரு வீடியோவில் டிவி ஷோவில் பேச அனுப்புனேன். அப்போ வந்து இந்த செகண்ட் ஒய்ஃப் கேரக்டரில் அவங்க அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்கள தான் சொன்னாங்க, இந்த கேரக்டரில் நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அதை சொன்னதை வந்து நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லி அப்படியே எல்லாருக்கிட்டையும் பரப்பி அவங்கள பற்றி சொன்னேன், இவங்கள பற்றி சொன்னேன்னு நான் பேசுகிறப்ப ரெக்கார்ட் பண்ணி தப்பாக பேசி என்னை வந்து ரொம்ப மன உளைச்சலில் பண்ணிட்டாங்க. அதனால சாக கூட போயிட்டேன். அந்த ஒரு நிமிஷத்தில் காப்பாற்றுனது அபிபாரதி சிஸ்டர் தான், கரூர்லேருந்து. அவங்க தான் ஃபோன் பண்ணி இதெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, அந்த பொண்ணு எப்படியே பட்டது, அந்த பொண்ணை போய் இப்படி பேசியிருக்கீங்களே அப்படி சொல்லி அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் யாரையுமே நம்பக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்கணும், நம்ம நல்லது செய்ய போய் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்து நின்னேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரியா. ஆமாம், கண்டிப்பாக. எங்கேயுமே வந்து இந்த ஆம்பளை பசங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ஒரு 4-5 பேர் இருந்தால் கூட அவனுங்க பாட்டுன்னு அவனுங்க வேலையை பார்த்துட்டு மாமா மச்சான் கலாச்சிட்டு போயிடுவாங்க. அவனுங்க சண்டை கூட ஒரு சிட்டுக்குருவி சண்டை மாதிரி தான் இருக்கும். லேடிஸ் இருக்காங்க தெரியுமா, முதுகுல நல்லா குத்துவாங்க, நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. அவன் இதில் சொல்லுவாங்களே, வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படின்னு, அந்த மாதிரி வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க பெண்கள். நம்ம கூடவே பேசுவாங்க, அப்படி போனதுமே நம்மளை பற்றி பேசிடுவாங்க. உங்களுக்கு ஓட்டு அப்படி போடணும்னா சொந்தக்காரங்களுக்கு போடுவீங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு போடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் போடுவோம். சொந்தக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பக்கா பொலன்னு செருப்படி கொடுக்கணும்னா என்ன மெசேஜ் சொல்வீங்க? சொந்தக்காரங்க சுண்ணாம்பு மாதிரி, வெத்தலையில கொஞ்சமா வச்சுக்கணும், வாயே வெந்துரும், வாழ்க்கையும் நொந்துரும். அதனால கொஞ்சம் லைட்டாவே வச்சுக்கணும் சொந்தக்காரங்களை. ஐயோ மக்கள், இது சரியான பஞ்சு. சிரிப்பழகி ஸ்னேகா சொன்னது, சொந்தக்காரங்கள சுண்ணாம்பு மாதிரி அதிகமா பயன்படுத்தணும், வாய் வெந்து போயிடும், வாழ்க்கையும் நொந்துரும். சாரா இருந்துக்கோங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, சொந்தக்காரங்களே கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க அழிவுக்கும் நீங்க கீழே உழுறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் சொந்தக்காரங்க மட்டும்தான். இப்போ நீங்க நிறைய பிரச்சனைகள் பர்சனலாவும் சரி ப்ரொஃபஷன்லயும் சரி நிறைய கஷ்டப்பட்டு முண்டி அடிச்சு வந்திருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்க சொந்தக்காரங்களோ இல்ல மத்த பெண்களோ அவளுக்கு என்னப்பா அவ எப்படின்னு பேசுவாங்கல்ல, அது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து நம்மளுக்கு எதிரி தானே. இப்போ சொன்னேன்ல, அது மாதிரி தான். இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு மாலை மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, கூடவே இருக்கிறவங்களே வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஸ்டேஜில் நான் வாங்க போகிறேன், எடுத்து அவார்டு வாங்க போகிறேன், என் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு என் கூடவே இருக்கிறாங்க அந்த 3 நாளுமே. இந்த அவார்டு வாங்குகிற இடத்துல கேமராவை பிடிக்கிறாங்க, கேமராவை வேணும்னே தள்ளி விட்டுருக்காங்க, அதை இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. அப்போது கூட இருக்கவங்களே தான் நம்மளுக்கு அழிவுக்கு காரணம். ஸோ பொருளை பேசுகிறவங்களுக்கு உங்கள் பதிலடி என்ன? எப்படி பேசுறதுன்னு தெரியலையே, வாயில தான் பேசணும். அது தெரியும், எப்படி திட்டின மாதிரி பேசணுமா எப்படி சொல்லு. மேம், உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை பச்சையாக பேசுங்க. என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு செருப்படி தான் விழும். சூப்பர். இந்த நேரடியா வந்தனா கண்ணத்துல அடி விழும். ஆட்ரா சக்க, இந்த தைரியத்தை எல்லாரும் பாராட்டணும்பா. இதுக்கு நானும் உடன்படுறேன்ப்பா. ஆமா, நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒருத்தன் வந்து தப்பா பேசுறான் பெண்களை. அந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன், நான் பார்த்துட்டு போறதா இருந்தா போயிருக்கலாம்ல. அந்த நேரத்துல போலீஸை கூட்டின்னு வந்தான், போயிட்டு கூட்டின்னு வந்து அவனை அடிச்சாதான் நான் போவேன், அவன் பெண்களை தப்பா பேசுறான் அப்படி சொல்லிட்டு அவனை அடிச்ச பிறகு தான் நான் போனேன். சூப்பர். அது மாதிரி நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா பண்ணிடுவேன். உங்க தைரியத்தை நாங்க எல்லாருமே, நான் வந்து பயந்து ஓடணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பின்னாடி வர விளைவை நம்ம பார்த்துக்கலாம். நீங்க ஜான்சி ராணிங்க, நீங்க எங்க பயப்படுறீங்க? சரி, உங்களோட கேப்டன் விஜயகாந்த் பத்தி சொல்லுங்க. கேப்டன் விஜயகாந்தை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லையே. நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, இருக்கும் போதும் நல்லது செஞ்சார். அவர் போன பிறகும் 3 வேளை சாப்பாடு யாருமே போட முடியாது. இப்போ மக்கள் வந்து வயிறார சாப்பிட்றாங்கன்னா அந்த இடத்துல யார் போனாலும் சாப்பிட்லாம். பஸ் விட்டு இறங்கினா நம்ம கேப்டன் கோயிலுக்கு போனால் நல்லா சாப்பிட்லாமே. போயிருக்கீங்களாங்க? நிறைய வாட்டி நான் போயிருக்கேன்.
அவங்களோட வைஃப் பசங்க எல்லாம் மீட் பண்ணிருக்கீங்களா? அங்க ஃபர்ஸ்ட் தடவை போனதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு வெற்றி கொடுக்கறதே என்னோட கேப்டன் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஃபேஸ்புக்ல எடுத்தேன். 2வது அமௌண்ட் எடுக்கும்போது 200 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. ஓ, நீங்க அங்க போய் போட்டுருவீங்களா? அங்கேயே போய் போட்டு வந்தேன். சூப்பர் சூப்பர். 2வது கல்யாண நாளுக்கு நான் அங்க போட்டு வந்தேன் ஒரு 200 பேருக்கு. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எடுக்கும்போது என்னால பண்ண முடியல. ஆனா இதுல ஜெயிக்கும் போது என்னோட கேப்டனுக்கு அந்த இடத்துல யாருக்குன்னா அன்னதானம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதை பண்ணேன். கேப்டன் உயிரோட இருந்தா அவர் கூட நடிச்சிருப்பீங்கல்ல? கண்டிப்பா. அவரு இறந்தப்பதான் இப்ப ஒரு லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கா இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் ஹீரோ இருப்பாங்கல்ல லைஃப்ல, அது மாதிரி அந்த ஹீரோவை என் மனசுக்குள்ள இருக்காருன்னு தெரிய வச்சுட்டு அவர் இறந்தப்பதான். எப்படி? இப்பதான் உணர்ந்தேன். அவர் இறந்துட்டாருன்னு சரியான அழ. நான் போய் பார்த்தே ஆகணும்னு. ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு கிடைக்கும்ல. அப்ப எல்லாரு மேலேயும் அந்த அழ வராது. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா டக்குன்னு எல்லாருக்குமே இந்த கண்ணீர் வராதுல்ல. இப்போ வரும்போது ரொம்ப அழுத ஃபீல் பண்ணேன். அதுலேருந்து தான் அவரை பிடிச்சிக்கினேன் கெட்டியா. ஆனால் அந்த இடத்துக்கு போகலன்னா எனக்கு இவ்வளோ நல்லதுலாம் நடந்திருக்காது, வாய்ப்பே இல்லை. சூப்பர் சூப்பர். என் மனசு கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் அமைதியாக உட்காருவேன். அவரை சுற்றி வருவேன், நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு வருவேன். எனக்கு அந்த இடத்துல போனாலே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ்லாம் தூக்கி தூரம் போட்டுருவேன். ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு பிடிச்ச ஹீரோவா? எனக்கு பிடிச்ச ஹீரோ விஜயகாந்த் தான். வேற இப்ப இருக்க நிறைய பசங்க எல்லாம் நடிக்கிறாங்களே. அவங்கெல்லாம் நம்ம கேப்டன் பக்கத்துல உட்கார முடியுமா? மொக்கையா இருக்காங்களா? மொக்கையா இருக்கு. அழக பார்க்க கூடாது, மனசை பார்க்கணும். ஆமா. பிடிச்ச ஹீரோயின் யாரு? ஹீரோயின் எல்லாம் ஜெயலலிதா பிடிக்கும். என்னது அங்க போயிட்டீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்களே. இப்ப இருக்கிற ஹீரோயினி யாருமே பாக்குறது இல்ல. நான் சைக்கிளியா? எல்லாம் ஆர்டிபிஷியல் மேக்கப்ல, உங்களை மாதிரி நேச்சுரல் மேக்கப் இல்ல. ராதிகா அந்த மாதிரி. ராதிகா மேம், மலர் அம்மா, அவங்கள லெஜெண்டுங்க. அப்போ இப்ப இருக்க நடிகைகள் யாருமே சொல்லிக்கிற மாதிரியும் இல்ல, பாக்குற மாதிரியும் இல்ல. அப்படிதானே? சரி, உங்களை லைக் பண்றது இல்ல. அவங்களெல்லாம் லைக் பண்றது நோ லைக். பார்த்தோம் அப்படி தட்டி விட்டு போய் தட்டி விடுங்க எல்லாரையும். சரி, உங்களோட நேச்சுரல் பியூட்டிக்கு என்ன காரணம்? நேச்சுரல் பியூட்டிக்கு பச்சை பருப்பு, கடலை பருப்பு, நம்ம சாப்பாடுக்கு செய்யற அரிசி, மஞ்சள், குழம்புக்கு போடுற மஞ்சள். நீங்கள் அதை போட்டிங்கன்னா செம்ம க்ளோவாக இருக்கும். நான் எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனும் சரி, ஷோக்கு போகிறதும் இருந்தாலும் சரி, அதுதான். ஃபேஷியல் ப்ளீச் பண்ணவே மாட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன க்ளோவாக இருக்குது, என்ன பண்ணுற, முகத்தில் ஒரு பரு வர மாட்டேது, எதுவுமே வர மாட்டேது, என்ன தான் பண்ணுறேன்னு கேட்பாங்க. இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி, எவ்வளோ பாடிருக்கீங்கல்ல, யார் கூடயாவது சேர்ந்து டூயட் பாடணும், அதை வீடியோ பண்ணி போடணும் அப்படின்னா யார் கூட சேர்ந்து டூயட் பாடணும்னு ஆசை? யார் கூடன்னா புரியல. யாரு ஹீரோவா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பிடிச்ச நபரா இருக்கலாம்ல, அந்த நபர் கூட இந்த பாட்டை நான் டூயட் பண்ணி வீடியோ போடணும்னா யாருன்னு யோசிக்கவே இல்லை. தெரியும். அப்ப இன்னும் அந்த கான்செப்டுக்கே நீங்க வரல. இப்பதான் நாங்க பத்தி விட்டுருக்கோம் உங்களை. யார் கூட ஆடுறதுலே யோசிக்கவே இல்லை இது வரைக்கும். யார் கூட டூயட் போட்டதில்லை. ஏன்னா ஃபேமிலியில் இருக்கோம்ல, அதை போட்டு தப்பாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போட்டதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட போடுவேன். அந்த டான்ஸையே ஃப்ரெண்ட்ஸ் கூட போடுவேன். அந்த ஜென்ஸ் பாடுற மாதிரி, அவங்க கூட ஆடுற மாதிரி. ஓகே, டீசெண்டான கேரக்டர்ல நடிக்கணும் அப்படின்னு ஆசை. நிறைய படங்கள் பாக்குறீங்க, இப்ப கூட சொல்றீங்க பாருங்க, நான் தட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒரு கண்ணியமான இதுல கிடைச்சிச்சுன்னா நான் பண்ணுவேன்னா அது என்ன கதாபாத்திரம்? அக்கா கேரக்டர், அம்மா கேரக்டர். அம்மா கேரக்டரா? சின்ன பையனுக்கு அம்மாவா நடிக்கலாம்ல. அது சரி, நியூ படத்துல மாதிரி. அக்கா கேரக்டர் அது மாதிரிதான். ஒரு வில்லி கேரக்டர்? வில்லி கேரக்டர் எனக்கு செட் ஆகுது, கோவம்லாம் வராது. காமெடி கேரக்டர் வேணா போட்டா ஓகே. ஒரு வடிவேல் சாரோட ஜோடி மாதிரி ஒரு காமெடி கேரக்டர், அந்த மாதிரி. சந்தானம், சூரியெல்லாம் இப்ப ஹீரோ ஆயிட்டாருங்க, அவர்கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியல. சூரி, சந்தானம் கிடைச்ச வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போக வேண்டியதான். உங்களோட ஃபேவரட் ஹீரோ விஜயகாந்த் சொல்லிட்டீங்க, ஹீரோயின் சொல்லிட்டீங்க. இப்ப ஃபேவரட் காமெடியன் யாரு? காமெடி விவேக் நல்லா பண்ணுவாரு, செம்மையா. இப்போ சந்தானம் பிடிக்கும். சந்தானம் பிடிக்கும் கேரக்டர். தேனட அப்படின்னு ஏதாவது காமெடியான டைலாக்ஸ் எல்லாம் நம்மளோட நேயர்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டலாம். காமெடியா? சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி, எங்களிடம் தங்கம் தங்கம் வைரம் நகைகள்லாம் எங்ககிட்ட இருக்கு, உடனடியா வாங்க, அள்ளிக்கிட்டு போங்க. மக்களே, மேமோட ஃபோன் நம்பர் நாங்க போடுறோம், அவங்கள ஃபாலோ பண்ணி தங்கம் வைரம் எல்லாம் வாங்கிக்கோங்க. என்கிட்ட எல்லாம் கவரிங் தான் வச்சிருக்கேன், கேட்காதீங்க. சரி, ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று நம்ம எஸ்வி டிவி நேயர்களுக்கு. பாட்டு நல்ல பாட்டா போடுங்க. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, பாட்டே போடுறா.
இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஸோ ஜாலியாக போச்சு. சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அவ்வளோ ஹாப்பி எங்கள் டீமில் எல்லாருமே. ஸோ இன்றைய நாள் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப ஜாலியாக எல்லா ஆங்கர்லாம் நல்லா பேசிட்டீங்க. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பி. இந்த நாள் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இன்னும் நிறைய ஹைட்ஸுக்கு போனோம். கண்டிப்பாக அந்த ஹைட்ஸில் எல்லா இடத்துலையுமே எங்களோட சார்பாக நாங்கள் இருப்போம். கண்டிப்பாக. மிக்க மகிழ்ச்சி மேம். நன்றி நன்றி.